அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒரு கமெண்ட்ல ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. என்ன விஷயம் அப்டின்னா, "சார் நான் வந்து பேராமெடிக்கல் வந்து எனக்கு கவுன்சிலிங் முன்னாடியே வரப்போகுது. அந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ல பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல சீட் எடுத்துட்டு சார் பேராமெடிக்கல்ல சீட் எடுத்துட்டு, இன்கேஸ் ஆயுஷ்ல பிறகு சீட் கிடைச்சுட்டா, பேராமெடிக்கல டிஸ்கன்டின்யூ பண்ணலாமா? பெனால்டி இருக்குமா? பிகாஸ் ஆயுஷ்க்கு முன்னாடியே பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வருது சார். ஐ எம் 7.5 ஸ்டூடண்ட்" அப்டின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ, இப்ப இந்த சமயத்தில அவங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு வேள பாராமெடிக்கல்ல சீட் கிடைச்சிடுச்சு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டூ திங்க் ஒரு விஷயம் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல உங்களோட மார்க்குக்கு எது பெஸ்ட்டா கிடைக்குது? உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணுங்க. உங்களோட அந்த 7.5 மார்க்குக்கு கவர்மெண்ட்ல ஒரு ஆயுஷ் கோர்சஸ் கிடைக்குது அப்படின்னா, படிச்சீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா அது உங்களோட கேரியருக்கு டெவலப்மெண்ட்டா இருக்கும். அல்லாட்டி நீங்க ஒரு பிரைவேட் காலேஜ் எடுத்து நீங்க ஃபீஸ் பே பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு பாராமெடிக்கல் நல்ல கவர்மெண்ட்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பெர்சனா ஃபீஸே இல்லாம நல்ல ஒரு கவர்மெண்ட் சீட்டா படிச்சுட்டு போயிடலாம். அத வந்து பிளான் பண்ணணும். அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படி எல்லாம் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. நாங்க எப்படி நீங்க படிக்கிறீங்களோ அத பொறுத்து. ஸோ, அதனால உங்களோட ஃபேமிலியோட சிச்சுவேஷன பொறுத்து இந்த விஷயத்த பிளான் பண்ணணும். 1. 2வது உங்களோட ப்ரௌச்சர் உங்களோட அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, அனெக்சர்ல உங்களோட அப்ளிகேஷன் இதுதான். கவர்ன்மென்ட் கவர்ன்மென்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் அட்மிஷன் டூ பாராமெடிக்கல் அண்ட் டிப்ளோமா சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் 2025-26 செஷன். அதாவது பார்மசி, ஆப்டோமெட்ரி, அதன் பிறகு பாராமெடிக்கல் கோர்சஸ், நர்சிங் அந்த மாரி எல்லாத்துக்குமே உள்ள ஒரு அப்ளிகேஷன் ப்ரௌச்சர தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா, இப்ப கவுன்சிலிங்க்கான விஷயமே இப்ப நடக்க போகுது இல்லையா? ஸோ, உங்களோட அப்ளிகேஷன்ல பேஜ் நம்பர் 28 எடுக்கிறோம். 28ல 1 மினிட் 28ல ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு என்னன்னா, கேண்டிடேட் ஷுட் பே த எபோவ் ஃபீஸ். முன்னாடி சொல்லப்பட்ட ஃபீஸ வந்து கண்டிப்பா கட்டிறணும். அதன் பிறகு அந்த கல்லூரியில ஜாயின் பண்ணிருவீங்க. கவுன்சிலிங் போறப்போ உங்களுக்கு அந்த ப்ராசஸ்லாம் நடத்திடுவாங்க. ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணிட்டா, அந்த ஃபீஸ ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. எக்காரணத்தை கொண்டும் அப்படின்றது தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது, கேண்டிடேட்ஸ் டிஸ்கன்டினியூயிங் த கோர்ஸ் கேனாட் கிளைம். அதாவது டிஸ்கன்டின்யூ பண்றீங்க அப்படின்னா, நீங்க அந்த கோர்ஸ திரும்பவும் எனக்கு திரும்ப டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு திரும்ப எனக்கு கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்படியாவது எனக்கு மறுபடியும் விடுங்க அப்படின்றத கேட்க முடியாது. கூடவே ரீஃபண்ட் ஆஃப் த ஃபீஸ். ஃபீஸ் அங்க கட்டியிருப்பீங்கல்ல ஒரு 10,000மோ அல்லது ஒரு 5,000மோ அல்லது அப்ளிகேஷன் அந்த சமயத்திலயோ அல்லது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறீங்க. ஒரு 50,000 1,00,000 1,50,000 கட்டியிருக்கீங்க. இல்ல 2,00,000 கட்டியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபீஸ் எக்காரணத்தை கொண்டும் திருப்பி தரப்பட மாட்டாது அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வெளிய டிஸ்கன்டின்யூ பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு 12த் சர்டிபிகேட் தரமாட்டாங்க. அந்த சமயத்துல உங்களோட டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் தருவாங்க. அந்த காலேஜ்ல நீங்க 1 மாசம் படிச்சீங்க அப்டின்றதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் தான் தருவாங்க. அதுவே போதும் நீங்க அடுத்த கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு. ஸோ அப்படி நெறைய பேர் போன வருஷம் நம்ம பிஎஸ்சி பிசிக்ஸ் அந்த மாரிலாம் இருந்தவங்க கூட நெறைய டிசி வச்சு தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 1 மந்த் 3 மந்த்ஸ்ல வேண்டான்னு அடுத்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க சித்தாக்கு, ஆயுர்வேதாக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரிலாம் தான் இருக்கும். கான்டாக்ட் சர்டிபிகேட்டும் கூட வந்து சேர்த்து குடுக்கணும். ஸோ, இதுதான் இஷ்யூடு டிஸ்கன்டின்யூ பண்ற கேண்டிடேட்க்கு உங்களோட பிரின்சிபல் வந்து பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். மத்தபடி இது பெனால்டி அப்டின்ற மாரி உங்களோட எந்த இடத்துலயும் குடுக்கப்படல. ஸோ, பெனால்டி அப்டின்றது மேக்ஸிமம் இந்த இந்த கோர்ஸஸ்க்கு வந்து கிடையாது. இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு நியூஸ்ல வந்து நெறைய பார்த்தேன். இந்த மாரி பிஎஸ்சி நர்சிங் வந்து நான் வந்து வேற கோர்ஸ் ஜாயின் பண்றேன். என்னுடைய கோர்ஸ் பிடிக்கல நான் வந்து வெளிய போணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னு சொன்னப்போலாம், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நீ போயிட்டன்னா 4 வருஷத்துக்குள்ள கேண்டிடேட் அந்த இடத்துல லாஸ் ஆகுது. ஸோ, அப்ப 4 வருஷத்துக்குள்ள ஃபீஸ கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்மளால அந்த கோர்ஸ்லருந்து வெளிய வர முடியாது. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு லாக்கிங் மெத்தட் மாரி அவங்க பண்றாங்க அப்படின்ற மாரி கேள்விப்பட்டிருந்தேன். ஆஸ் பெர் த ப்ரௌச்சர் அந்த மாரிலாம் சொல்லல. நீ ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன கட்டுறியோ அந்த ஃபீஸ் வந்து வராது. அவ்வளதான். அது தெரிஞ்சுட்டு நீங்க ப்ராப்பரா விஷயத்த யாராவது தெரிஞ்சவங்கள வச்சு மூவ் பண்ணீங்கன்னா, ஈஸியா நீங்க வெளிய வந்துரலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இந்த வீடியோ மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.